குடிச்சிட்டு வந்து அடித்து கொடுமைப்படுத்துகிற புருஷனை கண்டிப்பாக திருத்திடலாங்கிற நம்பிக்கையில் கணவனே கண்கண்ட தெய்வம்னு வாழ்ந்துட்டு இருக்கிற சாதாரண பொண்ணோட கதை தான் இது. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம டார்லிங்ஸ் படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப வித்தியாசமான கதைகளும் அதுவும் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு எதிர்பாராததாக இருக்கும். இந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் டேப் பண்ணுங்க. வாங்க படத்துக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் பத்ரு தியேட்டர் வாசலில் ஐஸ்கிரீமோட அவங்க லவ்வர் ஹம்சாக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. ஐஸ்கிரீம் ஊருகியே போயிடுச்சு, இன்னும் வரல. படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஹம்சா வராங்க. சாரின்னு அப்படி செல்லமாக கேட்டுட்டு எனக்கு வேலை கிடச்சிருச்சு, கவர்மெண்ட் வேலையை கிடச்சிருச்சு, அடுத்து கல்யாணம் தான் அப்படின்னு சொன்னதும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பத்ருக்கு. அப்படியே ரெண்டு பேரும் செம்ம ஜாலியாக இருக்கிறாங்க. அப்படியே 3 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. சாப்பாடு செம்மையாக பண்ணிட்டடி அப்படின்ட்டு பாராட்டிட்டு இருக்கிறாங்க ஹம்சா. பார்த்தாங்க வாய்க்குள்ள கல் தட்டுப்படுது. ஸோ சாப்பாட்டில் கல் இருந்திருக்கும் போல் 1 2ன்னு 3 கல் வந்துருச்சு. அவ்வளோதான். ஹம்சா அப்படியே பத்ரு கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கிறாங்க. பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கும் ஆரம்பிச்சிட்டானா அப்படின்ட்டு இவங்க வீட்டுக்கு கீழே ஒரு பியூட்டி பார்லர் இருக்கும். அந்த லேடி அப்படியே புலம்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ டெய்லியும் அடிப்பாங்க போல். அதுக்கப்புறம் காலையிலே ஆகுது. ரயில்வேஸில் டிக்கெட் செக்கராக இருக்கிறாங்க ஹம்சா. வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கும் போதும் ட்ரிங்க் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. எப்போவுமே மட்டையாற அளவுக்கு குடிக்க மாட்டாங்க, ஆனால் எப்போ பார்த்தாலும் குடிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. பத்ரு அவங்களுக்காக சமைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படியே கிச்சனில் இருந்து பின்னாடி இருந்து ஹக் பண்ணி அப்படியே செல்லமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. டார்லிங்ஸ் தான் கூப்பிடுவாங்க. ஸோ டார்லிங்ஸ் நேற்று கொஞ்சம் ரொம்ப அதிகமாகிருச்சு இல்லை அப்படின்ட்டு செல்லமாக அப்படியே பேசிகிட்டு இருக்கிறாங்க. சரி, உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, நான் என்ன வேணாலும் வாங்கி தரேன், என்ன வேணும்னு கேளு, நீ ஃபோன் வைக்கல, உனக்கு புது ஃபோன் வாங்கி கொடுக்கட்டுமா அப்படின்ட்டு ஒன்றா கேட்டுட்ருக்குறாங்க. ஆனால் பத்ரு எப்போவுமே சீக்கிரமாக குழந்தை பத்துக்கலாம் அப்படிங்கிற ஆசையில் தான் எப்போவுமே கேட்பாங்க. நம்ம மாடர்ன் கப்புள் டார்லிங்ஸ் இதெல்லாம் வேணாம், கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்துக்கலாம், இப்போ வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கும் வேண்டான்னு ஹம்சா சொல்லிட்டாங்க. சரி, அட்லீஸ்ட் அந்த பில்டரையாச்சும் வந்து பாருங்க அப்படின்ட்டு பத்ருவும் ஹம்சா கிட்ட சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க ஏரியாவில் ஒரு ரெனோவேட்டிங் ப்ராசஸ் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ இவங்க ஏரியா எல்லாமே ரெனோவேட் பண்ணுறதா வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ இவங்க ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. பட் அந்த பில்டிங் ப்ராஜெக்டில் ஹம்சா மட்டும் தான் வேண்டாம், முடியாதுன்ட்டு முரண்டு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக தயவு செஞ்சு இதெல்லாம் விட்டுருங்க, பில்டரை போய் பாருங்க அப்படின்ட்டு பத்ரு அப்படி கெஞ்சிட்டு இருப்பாங்க. சரி, உனக்காக பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே செல்லமாக பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க நேற்று அடித்தது கழுத்தில் வந்து தடம் இருக்குது. அதை பார்த்ததுமே நான் ஒரு ராட்சசன், எப்படி ஒன்று அடித்து கொடுமைப்படுத்தியிருக்கேன் பாரு, நான் சரியான லூஸு, இப்படி தான் குடிச்சிட்டு வந்து ஒன்று அடிக்கிறேன், குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனாலும் என்னால் முடியல, சரியான ராட்சசன் அப்படின்ட்டு அவங்களே ப்ளேம் பண்ணிக்கிறாங்க. அதனால் இவங்களுக்கும் மனசு உருகிருச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடுங்க அப்படின்ட்டு அப்படியே ஹக் பண்ணி ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் இனிக்க பேசினதுமே எல்லா புருஷனும் இனிக்க பேசினாதான் பொண்டாட்டிங்க ஏமாந்துருவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் டார்லிங்ஸும் ஏமாந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்து அம்மாவை பார்க்கறதுக்காக வராங்க. ஸோ இவங்க பில்டிங்லேயே தான் அவங்க அம்மாவும் இருக்கிறாங்க. ஸோ அம்மாவை பார்த்ததுமே அவங்க கழுத்தில் இருக்கிற அடியை அம்மா பார்த்ததுமே அம்மாவுக்கு மனசு கேட்கல. அவனை கொன்னுருன்னு சொல்கிறேன்ல, கேட்குறியா நீனு, இல்லைன்னா அவனை விட்டுட்டாது வந்துரு அப்படின்ட்டு வழக்கம் போல் அம்மா அதே ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அவனை விட்டதுன்னா நினைக்கல, கொல்லலாம் மாட்டோமா, நான் அவரை காதலிக்கிறேன், அவரும் என்ன காதலிக்கிறாரு, என்ன குடி பழக்கம் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, அதை மட்டும் எப்படியா சரி பண்ணிட்டா எங்கள் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும், நீங்கள் விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு எப்போவுமே அம்மா கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க பத்ரு. அதுக்கப்புறமா இந்த பக்கம் இவங்க வேலை சைடு காட்டுறாங்க. டிக்கெட் செக்கருங்கன்னா பேர், ஆனால் அங்கே சீனியர் ஆஃபீஸரோட டாய்லெட்டை தான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது சுத்தமாக பிடிக்கல அங்கே ஹம்சாவுக்கு, இருந்தாலும் செஞ்சு தான் ஆகணும், அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதுக்கப்புறம் இங்கே அம்மா பொண்ணை காட்டுறாங்க. இவங்க ஏரியாவில் சுல்ஃபின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ அந்த இல்லீகலாக இருக்கிற பொருட்கள், அந்த மிக்சி கிரைண்டர் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் சீப்பான ரேட்டுக்கு விற்பாங்க. ஸோ அதனால இவங்க 2 பேருக்கும் சுல்ஃபி கிட்ட கொஞ்சம் பழக்கம் இருக்கும். அவங்க கிட்ட ஒரு ஹேர் ட்ரையரை 50 ரூபான்னு சொல்லி பேரம் பேசி வாங்கிடுறாங்க அம்மாவும் பொண்ணும். அதுக்கப்புறமா அம்மாவும் பொண்ணும் எப்படியாச்சும் இந்த கூடி பழக்கத்தை கண்ட்ரோல் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டு நிறையா சிக்கன் அந்த மாதிரிலாம் வாங்குறாங்க. நிறைய நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது ஸோ இவங்க எப்போவுமே ரெகுலராக ஒரு கடையில் வந்து கறி வாங்குவாங்க. அவங்க நல்லா பேசுவாங்க இவங்க கிட்ட. அதுக்கப்புறமா மெடிக்கலுக்கு போகிறாங்க. அங்கே குடிப்பழக்கத்தை நிறுத்துறதுக்கான மெடிசன்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிக்கிறாங்க. இவங்க ஏரியாவில் எல்லாருக்குமே ஹம்சா பத்ருவை அடித்து கொடுமைப்படுத்துறது எல்லாமே தெரியும். ஸோ ஹம்சாவுக்காக தானே அப்படின்னு அங்கே மெடிக்கலில் வேலை பார்க்குற பையன் வந்து கேட்கும்போது ஆமாம் நீ ஹம்சா கிட்டலாம் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை பண்ணிட்டு தான் வாங்கிட்டு போகிறாங்க பத்ரு. பட் இருந்தாலும் அந்த பசங்க அந்த வழியோடி ஹம்சா வரும்போது வேலை முடிச்சு அப்படி இப்படி தான் வருவாங்க. அப்போவுமே அங்கே ட்ரிங்க் பாட்டிலோட தான் கையில் வருவாங்க. இனிமேலேருந்து இது தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இன்டெரக்டாக சொல்லிடுறானுங்க. கொஞ்சம் யோசனையாகவே தான் இருக்குது, இவனுங்க ஏன் இப்படி பேசினானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வேற வீட்டுக்கு வந்ததும் கமகமன்ட்டு வேற பத்ரு சமைச்சு வச்சிருக்கிறத பார்த்ததும் இவங்களுக்கு டவுட் வந்துடுச்சு. நேராக அந்த கொதிச்சுட்டு இருக்கிற பேனுக்குள்ளே மூஞ்சி
விட்டு என்னது பண்ணி வச்சிருக்கிற, என்ன கலந்துருக்கிற அப்படின்ட்டு சொல்லுன்ட்டு பயங்கரமாக கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இவங்க நேரடியாக சொல்லிட்டாங்க, நான் வந்து குடிப்பழக்கத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஓ, நான் குடிப்பறத உனக்கு பிடிக்கல, அதனால இப்படி கூட எனக்கு பண்ணுவியா அப்படின்ட்டு அதுக்கும் போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கீழே சத்தம் கேட்குது அந்த பியூட்டி பார்லரில். ஆக்சுவலாக அங்கே ஒரு கல்யாண பொண்ணு மேக் ஓவர் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறா. அங்கே அடிக்கிற சத்தம்லாம் கேட்கும்போது அவளுக்கு கல்யாணத்தை நினச்சே பயமாயிருது. அதுக்கப்புறமா ரொம்பவே அடி வாங்கிட்டாங்க. இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அங்கேருந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க வீட்டு ஜன்னல் வழியாக பார்க்கும்போது இவங்க வீடு தெரியும், அம்மாவோட வீடு. அதுக்கப்புறமா அவனுக்கு ஒன்றுன்னு சொல்கிறேன்ல, கேட்குறியா நீனு அப்படின்ட்டு அவங்க அம்மா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதாச்சும் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது கீழே குழந்தைங்க கூட ஒரு அப்பா விளையாண்டுட்டு இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. ஸோ உடனே நம்ம பத்ருக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஏன்னா எப்போவுமே குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக நான் குடிப்பழக்கத்தை விட்டுருவேன் அப்படின்ட்டு எப்போவுமே ஹம்சா வந்து ப்ராமிஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அதனால இவங்களுக்கு ஒரு ஐடியா தோணுது, எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த பியூட்டி பார்லர் லேடிக்கிட்ட ஹெல்ப்லாம் வாங்கிட்டு நிறைய மாடர்னாக கிளாமராக ட்ரெஸ்ஸு ஷூஸ்லாம் வாங்கி ஆர்டர் பண்ணிட்டாங்க. பயங்கரமாக மேக் ஓவர்லாம் பண்ணி ரெடியாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்கே காலிங் பெல் சத்தமும் கேட்குது. அழகாக கிளாமராக ஒரு போஸ் கொடுத்துட்டு வந்து நிற்கிறாங்க. பார்த்தாங்க இவங்க அசோசியேஷனில் இருக்கிற ஒரு அங்கிள் மீட்டிங் நடக்குதுமான்னு கூப்பிடுறதுக்காக வந்திருக்கிறாங்க. அவமானமாக போயிருச்சு பத்ருவுக்கு. அதுக்கப்புறம் இந்த மீட்டிங்க்கு போகிற விஷயம் ஹம்சாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. பட் இருந்தாலும் இவங்களுக்கு அந்த பில்டிங் ப்ராஜெக்ட் மேலே ரொம்பவே அக்கறை இருக்குது. ஏன்னா இவங்க ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஸோ அங்கே ட்ரீம் ப்ராஜெக்ட் மாதிரி அவங்க விஷுவல்ஸ் எல்லாம் போட்டு காட்டினதும் அங்கே போய் வாழ்கிற மாதிரியே கற்பனைக்கு போயிட்டே வந்தாச்சு. ஆனால் இவங்க கெட்ட நேரத்துக்கு பின்னாடி அங்கே ஹம்சாவும் வந்துட்டாங்க. இவங்க அம்மாவும் கூட தான் இருந்திருப்பாங்க. ஸோ ஹம்சாவுக்கு அம்மா கறி தான் இப்படி இவளுக்கு எடுத்துட்டு அலையிறாங்க அப்படின்ட்டு அங்கே மாமியாரை கண்டாலே பிடிக்காது ஹம்சாவுக்கு. ஹம்சாவையும் அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்காது, புள்ளைய அடிச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்கானே அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா அங்கே சுற்றி இருக்கிற எல்லாருமே ஹம்சா கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் ஒருத்தர் தான் முரண்டு பிடிச்சிட்டு இருக்கிறீங்க, இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க, ஓகேன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு, ரெனோவேட் பண்ணட்டுமே அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கும்போது நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கொஞ்சம் தனியாக பேசணும்னு நினைக்கிறோம், பேசிட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் முடிவு பண்ணுறேன் அப்படின்ட்டு தனியாக கூட்டிகிட்டு போக பார்க்குறாங்க. சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே புரியுது இவன் அடிக்க தான் கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்ட்டு. அம்மாவுக்குலாம் ரொம்ப பயமாக இருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே பொத்துனாப்புல வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் மாடர்னாக ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் ஷூஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டாங்க. சந்தேகப்படுறாங்க ஹம்சா, இவன் எதுக்காக இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கா அப்படின்ட்டு வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எதுக்காக யாரை மயக்கிறதுக்காக இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு இருக்க அப்படின்ட்டு தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க, அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக தான், புரிஞ்சுக்கோங்க, சொல்கிறத கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. பட் அங்கே புரியவே இல்லை ஹம்சாவுக்கு. அவங்க ஆல்ரெடி நல்லா குடிச்சிட்டு தான் வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வாங்கி வச்ச ஷூவை எடுத்து வச்சு ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கையை வச்சு பயங்கரமாக அந்த உள்ள கேப்புக்குள்ளெல்லாம் அடிச்சு விளையாண்டு வரல்லையே பயங்கரமாக அடிச்சுட்டாங்க. அது ஷார்ப் பாயிண்டட் ஹீல்ஸாக பயங்கரமாக அடிபட்டுருச்சு. பயங்கரமாக வலிக்குது, பயங்கரமாக அழுதுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் காலையில் வந்து அடித்ததுக்கு சமாதானம் பண்ணுறதுக்காக வழக்க போல் கிச்சன்லேருந்து ஹக் பண்ணுறதுக்காக வரும்போது இவங்க கோச்சுக்கிட்டு ரூமுக்குள்ளே போயிட்டாங்க பத்ரு. அதுக்கப்புறம் வெளியில் நின்று எப்படியோ சமாதானம் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஹம்சா. எவ்வளோ ஸ்வீட்டாக பேசினாலும் பத்ரு அங்கே உள்ளேருந்து வெளியில் வரவே இல்லை. சரி போய் தொலை அப்படின்ட்டு வேலைக்கு இவங்க கிளம்பி போயாச்சு. அங்கே வெளியில் வரும்போது தெருவில் வச்சு சுல்ஃபி மேலே மோதிட்டாங்க. சுல்ஃபி ஹம்சாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்படியே முறைச்சிக்கிட்டே இவங்க போயாச்சு. ஆக்சுவலாக அங்கே அம்மா ரொம்பவே கால் பண்ணியிருந்திருப்பாங்க. இவங்க அட்டன் பண்ணாததுனால சுல்ஃபியை விட்டு பார்த்துட்டு வர்றதுக்காக அம்மா தான் அனுப்பி வச்சுருந்துருக்காங்க. இங்கே உள்ளே வரதுக்குள்ளே சுல்ஃபி உள்ளே வரதுக்குள்ளே அங்கே ஹம்சா மேலே இருந்த பயங்கரமான கோவத்தில் அவங்க போனதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் பத்ரு போட்டு பயங்கரமாக அடித்து நொறுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. பிளேட்ஸ் எல்லாம் உடஞ்சி போய் கிடக்குது. சுல்ஃபி வந்து பார்த்ததுமே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு ரொம்ப அடிச்சிட்டான் அப்படிங்கிறது தெரியுது. சுல்ஃபிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பேசாமல் இவனை கொண்டுடலாமாமா அப்படின்ட்டு அம்மா கிட்ட பத்ரு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லா ஆம்பளைங்களையும் நிற்க வச்சு சுடுன்னு சுட்டு தள்ளணும் அப்படின்ட்டு பயங்கர கோவத்தில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லா ஆம்பளைங்களையும் எதுக்கு வம்புக்கு இழுக்கிற, உன்னோட ஆளை பற்றி மட்டும் பேசு அப்படின்ட்டு அம்மா சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க எப்போவுமே கறி வாங்குவாங்க இல்லையா, ஸோ அவங்க கிட்ட தான் அப்படியே கறி வாங்கிட்டு சொந்தமாக பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக அங்கே அம்மாவுக்கு கால் வருது. போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து அம்மாவும் பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கான்ஸ்டபிள் கிட்ட இருந்து ஃபோன் வருது. பயங்கர பயமாயிருச்சு அம்மாவுக்கு. இப்போ சும்மா தானே பேசிகிட்டு இருந்தோம் அவனை கொலை பண்ணணும்னு, அதுக்குள்ளே எப்படிடா இன்ஃபர்மேஷன் போலீஸ்க்கு போச்சு, எவன் சொன்னான்னு தெரியலையே அப்படின்ட்டு அம்மாவும் பொண்ணு பயந்து போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. இன்ஸ்பெக்டர் அங்கே நேரடியாக என்ன உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை கொடுமைப்படுத்துகிறாங்களா என்ன அப்படின்னு கேட்டதும் பயங்கரமாக பதறிடுச்சு. அதுக்கப்புறம் தான் தெரியுது சுல்ஃபி தான் டொமஸ்டிக் வயலன்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க ஹம்சா மேலே. அதுக்கப்புறம் அங்கே போலீஸ் ஹம்சாவையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்குறியாமா அப்படின்ட்டு அங்கே பத்ரு கிட்ட கேட்கும்போது பத்ரு அப்படியே யோசிக்கிறாங்க. இங்கே கம்ப்ளைண்ட் என்ன மேலே கொடுத்துருவியா டார்லிங்ஸ் அப்படின்ட்டு இவங்களும் அப்படியே நல்லா மயக்க பேச, ஆனால் கொடுக்க தான் போகிறேன் அப்படின்ட்டு பத்ரு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்கள ஜெயிலில் பிடிச்சி அடைச்சாச்சு. கம்ப்ளைண்ட்டை அம்மா எழுதுங்க அப்படின்னு அம்மா கிட்ட எழுத சொல்லிட்டு இவங்க நேரடியாக நான் ஒரு குட் பை மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன் சார் அப்படின்னு
அப்படின்ட்டு உள்ளே போய் பார்க்கறதுக்காக பத்ரு போயாச்சு. ரொம்பவே அழுதுட்டு இருக்கிறாங்க ஹம்சா. நீ எடுத்த முடிவு சரிதான் டார்லிங்ஸ், நான் உன்னை ரொம்ப அடித்து கொடுமைப்படுத்துறேன்ல, நான் உன்னை அதிகமாக காதலிக்கிறேன், அதனால தான் அந்த உரிமையில தான் இப்படி குடிச்சிட்டு வந்து பயங்கரமாக அடித்து கொடுமைப்படுத்துகிறேன். குடிப்பழக்கத்தை விடணும்னு தான் நானும் நினைக்கிறேன். நீ செய்கிறது சரிதான், எப்படியும் எனக்கு ஒரு 2-3 வருஷம் தண்டனை கொடுப்பாங்களா, நான் உள்ளேயே இருக்கிறேன், உள்ளே இருந்து நான் திருந்தி வரேன், அதுக்கப்புறமா நீ ஆசைப்பட்ட மாதிரி நம்ம 2 பேரும் குழந்தை பற்றி ஹாப்பியாக வாழலாம் டார்லிங்ஸ் அப்படின்ட்டு பயங்கரமாக ஸ்வீட்டாக பேசுகிறாங்க. இதில் நல்லாவே ஏமாந்துட்டாங்க பத்ரு. அதுக்கப்புறம் நேர படப்படன்னு வெளியில் வந்துட்டு என் புருஷன் என்னை அடிக்கவே இல்லை சார், அவர் ரொம்ப நல்லவர், நான் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க போகிறதே கிடையாது அப்படின்ட்டு பத்ரு நேரடியாக சொன்னதும் அம்மாவுக்கு செம்ம கடுப்பாயிருச்சு. உனக்குன்னு பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்ட்டு, என் பிள்ளைக்கு லூசு பிடிச்சிருச்சு சார், தயவு செஞ்சு அவளை காப்பாற்றுங்க, கம்ப்ளைண்ட் எழுதிக்கோங்க அப்படின்ட்டு போலீஸ்கிட்ட பயங்கரமாக அம்மா கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. அம்மா என் கல்யாண வாழ்க்கையை நீங்கள் தான் கெடுக்கிறீங்க அப்படின்ட்டு அம்மா கிட்டே சண்டை போட போயாச்சு பத்ரு. நானும் அவன் வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கேன். அம்மா நீ கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா இல்லைன்னா தயவு செஞ்சு கிளம்பு அப்படின்ட்டு போலீஸே சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா ஃபார்மாலிட்டிக்காக அங்கே ஹம்சா கிட்டலாம் வாக்குமூலம் எழுதி சைன்லாம் வாங்கிக்கிறாங்க. இந்த பக்கம் அம்மா பத்ரு கிட்ட ஒரு கதை சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஊரில் நிறைய மழை பெஞ்சதுனால அதிகமாக தண்ணி கட்டி கடந்திருக்கு. அங்கே ஒரு தவளையும் ஒரு தேலும் இருந்திருக்கு. தேலால் அந்த தண்ணியை கடந்து போக முடியல. அப்போ அந்த தேல் தவளைக்கிட்ட நீ என்ன தண்ணியை கடக்கிறதுக்கு உதவி பண்ணுவியா அப்படின்னு கேட்டிருக்கு. நான் உனக்கு உதவி பண்ணிட்டேன் அப்படின்னா பண்ணதுக்கப்புறம் நீ என்ன கொட்டிட மாட்டேன்ட்டு என்ன நிச்சயம் அப்படின்ட்டு தேல்கிட்ட தவளை கேட்கும்போது அதெல்லாம் நான் அப்படி பண்ண மாட்டேன், நான் உனக்கு நம்பிக்கையாக இருப்பேன், என்னை மட்டும் தயவு செஞ்சு அந்த பக்கம் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால தவளையும் நல்ல மனுஷத்தனமா அதுவும் தலையில் சுமந்துட்டு போய் தேலை அந்த பக்கமாக தண்ணியை கடக்கிறதுக்காக உதவி பண்ணியிருக்கு. கரெக்டாக அங்கே கடந்து முடியும் போது அந்த தேல் தவளையை கொட்டிருச்சு. நீ என்னை கொட்ட மாட்டேன்னு சொன்னலன்ட்டு தவளை கேட்கும்போது நான் தேல் கொட்டுறது தான் என்னோட குணம்னு தேல் சொன்னிச்சான். அதே மாதிரி தான் உன் புருஷனும் கொட்டுறது தான் அவனோட குணம், அதை மாற்ற முடியாது, நீ தவளை மாதிரி ஏமாந்து போகாதன்ட்டு அம்மா ரொம்பவே இமோஷ்னலாக சொல்லும்போது, அம்மா உங்களோட கதையும் என்னோட கதையும் கம்பேர் பண்ணாதீங்க, அப்பா உங்களை ரொம்பவே அடித்து கொடுமைப்படுத்தினாரு, அதுக்கப்புறம் உங்களை விட்டுட்டு போயிட்டாரு, அதுக்கு காரணம் அவர் உங்களை காதலிக்கலை, ஆனால் ஹம்சா அப்படி கிடையாது, என்னை அதிகமாக காதலிக்கிறான், குடிப்பழக்கத்தினால தான் அப்படி இருக்கிறான், ஆனால் குழந்தை வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக குடிப்பழக்கத்தை விட்டுருவேன்ட்டு அவன் ப்ராமிஸ் பண்ணி எனக்கு சொல்லியிருக்கிறான், கண்டிப்பாக அதை செய்வான், நான் அவன் கூட வாழ்கிறது தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்களும் அப்படியே ரொம்ப இமோஷ்னலாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்பா பேச்சை எடுத்ததுமே அம்மா அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறாளே இவளை என்ன பண்ணுறதுன்ட்டு அம்மாவுக்கு ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் 3 பேரும் சேர்ந்து தான் டாக்ஸியில் வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே ஹம்சாவுக்கு யார் கம்ப்ளைண்ட் பண்ணா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு பயங்கர ஆர்வமாக இருக்கு. டார்லிங்ஸ் நீயா என்ன கம்ப்ளைண்ட் பண்ண அப்படின்னு கேட்கும்போது, நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன்னா நானே எப்படி ஒன்று வெளியில் எடுப்பேன் அப்படின்ட்டு டார்லிங்ஸும் சொன்னதுக்கப்புறம், அப்போது மாமியார் பார்த்த வேலையா இது அப்படின்ட்டு மாமியார்கிட்ட அப்படி கேட்கும்போது, நானே இருந்திருந்தேன்னா உன்னை கொன்று இருப்பேன், இப்படி கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுமே பொண்டாட்டியை அடிக்கிறவெல்லாம் ஆம்பளையே கிடையாதுன்ட்டு அவங்க சொல்லிடுறாங்க. செம கோவம் வந்துருச்சு அங்கே ஹம்சாவுக்கு. மாமியார் மூக்கிலே ஒரு குத்தியாச்சு, மூக்குலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. பயங்கர கஷ்டமாக போயிருச்சு அங்கே அம்மாவுக்கு. என்ன பண்ணுறது என்ன பேசுறதுனே தெரியல பத்ருவுக்கு. அம்மா அங்கேருந்து நேராக இறங்கிட்டு ஒன்று அவன் இல்லைன்னா என் கூட வரியா இல்லை அவன் கூட போறியா அப்படின்ட்டு அம்மா கேட்டுட்டாங்க. பத்ருவுக்கு பதில் சொல்லவே முடியலை. அம்மா அவன் கோவத்தில் தான் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் ஏதோ சொல்ல வராங்க. போச்சு அவன் தானே உனக்கு வேணும், இனிமேல் என்கிட்ட பேசாத அப்படின்ட்டு அம்மா பாட்டுக்கு ரொம்ப கோவமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. பத்ருவுக்கு என்ன பதில் சொல்கிறது என்ன பேசுறதுனே தெரியாமல் ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் அம்மா கிட்ட எப்படியோ கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக கால் பண்ணிலாம் பேசுகிறாங்க. இவங்க வீட்டில் ஃபோன் கிடையாது, ஆக்சுவலி பத்ருவுக்கு மொபைல் ஃபோனுன்னு கிடையாது, அதுக்கும் சந்தேகப்படுவாங்க போல், அதனால லேண்ட்லைன் தான் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ஸோ லேண்ட்லைன்லேருந்து தான் கால் பண்ணி அம்மாவை கன்வின்ஸ் பண்ண பார்ப்பாங்க. ஆனால் அம்மா அவங்க ஃபோனை அட்டனே பண்ண மாட்டாங்க. ஆனால் இங்கே நல்லாவே பார்த்துக்கிறாங்க பத்ருவை ஹம்சா. அப்படியே 1 மாதம் ஆகுது. ஹம்சாவுக்கு வயிறு வலிக்குது. என்னென்னு செக் பண்ணி பார்க்கும்போது லிவர் சிர்கோசிஸ்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இனிமேல் குடிச்சேன்னா நேரம் மேலே தான் போகணும், செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லியாச்சு. மெடிசின்ஸ் எல்லாமே எழுதி கொடுக்குறாங்க. இவங்க வீட்டுக்கு வராங்க. பார்த்தா அங்கே பயங்கரமான சர்ப்ரைஸில் அப்பா ஆக போகிறீங்க அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக பத்ரு சொன்னதும் பத்ருவும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஹம்சாவுக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகிருச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரியே இனிமேலேருந்து குடிக்கவே மாட்டேன், குடியை விட்டுட்டேன் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. 2 பேருமே ரொம்ப
ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. அப்புறமா அம்மா கிட்ட சொல்லணும்னு தான் ரொம்பவே ஆசையாக இருக்குது பத்ருவுக்கு. இந்த பக்கம் அம்மா அவங்களோட பிஸ்னஸ் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ சுல்ஃபி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக பத்ரு, அம்மா, சுல்ஃபி இவங்கெல்லாம் பார்ட்னர்ஸுங்கிற மாதிரி தான் முந்தி பேசி வச்சுருந்துருப்பாங்க. இப்போ பத்ரு தான் பேச மாட்டேங்கிறாங்கல்ல, ஸோ அம்மா அதனால் அம்மா பத்ரு பேச்சை எடுத்தாலே கோவமாகவே தான் இருப்பாங்க. ஸோ இப்போ இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ வந்து ஷூட் பண்ணிவிட்டு இவங்க ஒரு கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி வந்திருப்பாங்க. அதுக்காக ஒரு வீடியோ ரெக்கார்டிங்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் பத்ரு வந்துடுறாங்க. குட் நியூஸ்ன்னு சொன்னதுமே அவனை கொண்டுட்டியா அப்படின்ட்டு அம்மா ரொம்ப ஆர்வமாக கேட்க, அதுக்கப்புறம் பார்ட்டியாக போகிறீங்கன்னு சொன்னதுமே அம்மாவுக்கு அதை விட ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அதோட எதிர்பாராத விதமாக ஹம்சாவே வந்து மாமியார்கிட்ட மன்னிச்சுக்கோங்க அப்படின்ட்டு மனசாரியாக சாரி கேட்குறாங்க. சரி, என் பிள்ளைய இனிமேல் அடிக்காமல் இருந்தால் அதுவே போதும் அப்படின்ட்டு பொழைச்சி போட்டு மன்னிச்சும் விட்டாச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நல்லாவே போகுது. குழந்தை பற்றியே இவங்க 2 பேருமே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. குழந்தைக்காக சாக்ஸ் எல்லாம் செய்கிறது, குழந்தைகிட்ட வயிற்றில் இருக்க பாப்பா கிட்டலாம் அழகாக பேசிகிட்டு இருக்கிறதுங்கிற மாதிரி பத்ரு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஸோ அம்மாவோட பிஸ்னஸ் ஒன்றும் பெருசாக ஒன்றும் நல்லா போகலை, ஸோ கம்மியாக தான் போய்கிட்டு இருக்கு. சுல்ஃபி இவங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அம்மா ரொம்ப நல்லா பத்ருவை பார்த்துக்கிறாங்க. ஹம்சாவுமே பத்ருவை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்கே இவங்களோட ரயில்வே ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அங்கே ஒருத்தங்களோட மொபைல் ஃபோனை அங்கேருந்து அந்த இறந்து போனவரோட மொபைல் ஃபோனை திருடிட்டு வந்து இவங்க பத்ருவுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருக்கு. பத்ரு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க குடி பழக்கத்தை விடுறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவோ முடியலை, பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுறாங்க. நல்லாவே கண்ட்ரோலும் பண்ணிட்டாங்க. குடிப்பழக்கம் வர்ற டைம்ல எல்லாம் ஜூஸ் பாட்டில் வாங்கி குடிச்சு அப்படியே வந்து போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா பத்ரு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஸோ குழந்தைக்காக தொட்டிலெல்லாம் வாங்கிட்டு வராங்க ஹம்சா. 2 பேருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் ஹம்சாவுக்கு அந்த கம்ப்ளைண்ட்டை யார் பண்ணியிருப்பா அப்படிங்கிறது தான் அவங்க மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்துட்டு இவங்க அந்த கான்ஸ்டபிள் கிட்ட யார் கம்ப்ளைண்ட் பண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்டு சுல்ஃபி தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. செம்ம கோவம் வந்துருச்சு. குடிக்கவே இல்லை, பட் இருந்தாலும் பயங்கரமான வெறியே வந்துருச்சு. சுல்ஃபியையும் பத்ருவையும் சேர்த்து வச்சு தப்பாக யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. 2 பேருக்கும் அஃபேருங்கிற மாதிரி யோசிச்சு எத்தனை நாளாக இது போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு பத்ருவை போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வெறி பிடிச்ச மிருகம் மாதிரி அவங்க படிக்கட்டில் இருந்து தள்ளி விட்டுட்டாங்க பத்ருவை. அவங்க அப்படியே உருண்டு பயங்கர அடிபட்டுருச்சு. அப்படியே அழுதுட்டு இருக்கிறாங்க. அது அப்படியே கொடூரமான அரக்க மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஹம்சா. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாங்க. அங்கே மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு. ரொம்பவே அழுதுட்டு இருக்கிறாங்க பத்ரு. ரொம்ப ஆசைப்பட்டு இருப்பாங்க உங்கள் குழந்தைக்காக. ரொம்ப ரொம்ப அழுதுட்டு இருக்கிறாங்க. பேசாமல் சூசைடே பண்ணிடலாம் அப்படின்ட்டு சூசைட் பண்ண போகும்போது அவங்களுக்கு டக்குன்னு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது. அதுக்கப்புறமா அப்படியே மெதுவாக சைலண்டாக அங்கே டாக்டர் கிட்ட வந்து தூக்கமே வர மாட்டேங்குது, கொஞ்சம் ஸ்லீப்பிங் பில்ஸ் எழுதி கொடுங்க அப்படின்ட்டு அவங்க வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க. அதுக்கப்புறம் நான் அடுத்த நாள் காலையில் அம்மாவுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டதும் அம்மா அப்படியே பதறி அடிச்சு வராங்க. பார்த்தா அங்கே ஸ்லீப்பிங் பில்ஸ் கொடுத்து ஹம்சாவை நல்ல கை காலெல்லாம் அங்கே சேரில் பயங்கரமாக கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க. பேசாமல் கொன்னுரு அப்படின்ட்டு அம்மா வழக்கம் போல் அட்வைஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அவனை திருத்தணும்னு தான் நினைக்கிறேன், எனக்கு அவன் மரியாதை கொடுக்கணும், எனக்கு அதுவே போதும் அப்படின்ட்டு தான் ரொம்ப ஆசையாக தான் இப்போ வரைக்கும் பத்ரு இருக்கிறாங்க. அவன் மாறினா போதும் அப்படின்ட்டு தான் பத்ரு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்கும்போது அதை பற்றி தான் ஒன்றும் யோசிக்கல, யோசிச்சு முடிவு பண்ணலாம், அது வரைக்கும் இப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு ஸ்லீப்பிங் பில்ஸ் கொடுத்தே வச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்களோட பிஸ்னஸ் கொஞ்சம் டேக் ஓவர் ஆகுது. அங்கே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இவங்களுக்கு கேட்ரிங் ஆர்டர் எல்லாம் கிடைக்குது. அதுக்கப்புறம் சுல்ஃபி தானே இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ சுல்ஃபிக்கு தெரிய ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கட்டி போட்டு வச்சிருக்கிற எல்லாமே சுல்ஃபிக்கு தெரிஞ்சிச்சு. பட் சுல்ஃபி யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்கிறதுனால இவங்க ஒன்றும் அதை பெருசாக எடுத்துக்கல. அதுக்கப்புறமா அந்த பில்டிங் கான்ட்ராக்ட் வேலை வந்து போய்கிட்டு இருக்கு இல்லையா, ஸோ இவங்க தானே ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ இவங்க இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சாங்கல்ல, அந்த ட்ரெஸ் எல்லாம் ஆசைப்பட்டு பத்ரு போட்டுட்டு வந்து அதே ஹீல்ஸை வச்சு இவங்க நம்ம ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அடித்த மாதிரியே பத்ருவே ஹம்சாவை அடிச்சுட்டாங்க. சைன் போடுறியா இல்லையா அப்படின்ட்டு அங்கே டாக்குமெண்ட்டில் சைனும் வாங்கிட்டாங்க, அந்த பில்டிங் கான்ட்ராக்டுக்கான டாக்குமெண்ட்டில். அந்த நேரத்தில் ஹம்சாவோட சீனியர் ஆஃபீஸர் கிட்ட இருந்து ஹம்சாவுக்கு கால் வருது. பத்ரு தான் அட்டென்ட் பண்ணுறாங்க. ஸோ ஹம்சாவோட டேபிளோட ட்ராயரில் நிறையவே வந்து ஃபைல்ஸ் இருக்கு போல். ஸோ இன்ஸ்பெக்ஷனுக்கு வர போகிறாங்க. ஸோ அந்த டேபிளோட கீ வந்து ஹம்சா கிட்ட தான் இருக்குது. அது இப்போ அவசரமாக தேவைப்படுது. அவன் வேற இன்னைக்கு வேலைக்கு வரல, எதுக்கு வரல அப்படின்ட்டு சீனியர் ஆஃபீஸர் கேள்வியாக கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பதில் சொல்ல முடியல அங்கே பத்ருவுக்கு. அவர் வந்து கிராமத்துக்கு போயிட்டாரு, அவரோட அப்பா இறந்து போயிட்டாங்க, அதனால தான் அப்படின்ட்டு இவங்களும் ஏதோ பில்டப் கொடுக்குறாங்க. ஃபோனை எதுக்கு வச்சுட்டு போனா அப்படின்ட்டு கேட்கும்போது இல்லை தெரியாமல் நெட்வொர்க் அங்கே கிராமத்தில் நெட்வொர்க் எடுக்காதுல்ல, அதனால தான் அப்படின்ட்டு இவங்களும் ஏதோ பில்டப் கொடுத்து சமாளித்து வச்சுட்டாங்க. சரி, அந்த கிராமத்தோட பேர் சொல்லுமா, அந்த கிராமத்தில் ஏதாவது நம்பர் இருந்தால் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. அதே நேரத்தில் இன்னொரு சைடில் அங்கே சுல்ஃபி வந்து
வந்து அங்கே கேட்ரிங்காக இவங்க சாப்பாடெல்லாம் கொடுக்க போவாங்க இல்லையா, டெலிவரி பண்ண. அந்த நேரத்தில் இவங்க போலீஸ் கிட்ட வந்து ஒரு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த கிட்னாப்பிங் கேஸுக்கு பெயில் கிடைக்குமா அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. ஆமாம், இதெல்லாம் எதுக்கு நீ கேட்குற அப்படின்ட்டு போலீஸும் கேட்கும்போது, இல்லை நான் ஒரு கதையெல்லாம் இருக்கேன், அந்த கதைக்காக தான் தேவைப்படுது அப்படின்ட்டு இவங்கள ஏதோ சமாளிக்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த கான்ஸ்டபிளுக்கு இவங்க மேலே ஒரு டவுட் வந்துருச்சு. அதுக்கப்புறமா இந்த பக்கம் இவங்க கீழே ஒரு கிளாஸ் பீசஸ் எல்லாம் சிந்தி கிடக்கும். அதாவது கிளாஸ் பாட்டிலை வந்து உடச்சிருந்துருப்பாங்க. அதை நேராக எடுத்து வச்சுட்டாங்க. ஒரு பீஸை கையை வந்து கட் பண்ணுறதுக்காக அந்த ரோப்பை அறுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஹம்சா. தெரியாமல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே வேலையும் கொடுத்துருந்துருப்பாங்க. அங்கே காய்கறி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டே இந்த கட்டிங் வேலையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ கட் பண்ணிட்டாங்க ரோப்பை, எந்திரிச்சு வந்துட்டாங்க, கொஞ்சம் தெளிஞ்சும் செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அடிக்க வர்ற நேரத்தில் கரெக்டாக நல்ல நேரத்துக்கு அம்மா வந்துட்டாங்க. பின்னாடி இருந்து ஷாலை வச்சு மூஞ்சியை மறைச்சு அடி போட்டு நொறுக்கி அதுக்கப்புறமும் கையெல்லாம் கட்டி அங்கே உட்கார வச்சாச்சு. இவனை என்ன பண்ணுறதுனே தெரியலையே, இப்படியே எப்படி தான் உட்கார வச்சுட்டு இருக்கிறது அப்படின்ட்டு அம்மா கேட்கும்போது, ஸோ அம்மாவுக்கு பொண்ணுக்கும் இன்னொரு ஐடியா வந்துருச்சு. அதாவது இவங்க எப்போவுமே ரெகுலராக ஒரு மட்டன் வாங்க போவாங்க இல்லையா, ஸோ ஒரு கறிக்கடைக்கு. அவங்க வந்து கொஞ்சம் நம்பிக்கையானவங்க தான், இவங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ரிலேட்டிவ் மென்டல் அசைலமில் வேலை பார்க்குறாங்க போல். ஸோ அவங்க கிட்ட இருந்து அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரி இருக்கிற சலைனை அவங்க வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஸோ அந்த இன்ஜெக்ஷனை போட்டு அப்படியே மயக்க நிலையில் வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பிளானை போட்டுருந்துருப்பாங்க. ஸோ அப்புறமா காலையில் வந்து இவங்க கொஞ்சம் தெளிஞ்சிட்டாங்க. ஏண்டி இப்படி பண்ணிட்டு இருக்கிற, நான் தான் ஒரு கெட்ட வந்தா, ஆனால் நீ ரொம்ப நல்லவல்ல, நீ இப்படி மாறலாமா டார்லிங்ஸ் அப்படின்ட்டு இவங்களும் இனிக்க பேச, சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பில்டப் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இதே பழைய டார்லிங்ஸாக இருந்தால் உடனே ஈன்னு சிரிச்சுட்டு ஏமாந்துருந்துருப்பா. ஆனால் இப்போ உன்னோட விஷயம் எதுவும் இங்கே செல்லுபடி ஆகாது அப்படின்ட்டு இவங்களும் சிரிச்சுக்கிட்டே சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தா காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. பார்த்தா அவங்களோட சீனியர் ஆஃபீஸர் நேரடியாக வந்துட்டாங்க. அம்மா பொண்ணு 2 பேர் வீட்டில் தான் இருக்கிறாங்க. என்ன பண்ணுறதே தெரியல 2 பேருக்கும். இவர் வேறு பயங்கரமாக அங்கே ஹம்சா கத்த ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் வாயில் துணியை வச்சு மறைச்சிட்டு அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் வேறு வாங்கியிருக்கிறாங்க இல்லையா, ஸோ அதை வந்து இன்ஜெக்ட் பண்ணி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்கள ஒரு ரூமில் ஒழிச்சு வச்சாச்சு. அதுக்கப்புறம் அவங்கள உள்ளேயும் வர வச்சுட்டாங்க. என்ன ஆச்சு ஹம்சா, என்ன ஆனாவன், கீ பற்றி எதுவும் தெரிய வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்கறதுக்காக வந்துருந்துருக்காங்க. ஸோ என்ன ஆச்சு, நான் வந்து வில்லேஜ்க்கு ஃபோன் பண்ணியும் பேசினேனே, ஆனால் அவன் அங்கே வரல. அதோட அவனோட அப்பா இறந்து 2-3 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்களே, அவனோட ஐடி கார்டு கூட இங்கே தான் இருக்குது, அவன் எங்கே போய் தொலைஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் ஆஃபீஸர் பாயிண்ட் போட்டு கேட்குறாங்க. 2 பேருக்கும் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. திருன்னு முழிச்சிட்டு இருக்கிற அவர் வீட்டுக்குள்ளேயே வந்து செக் பண்ண ஆரம்பிச்சாச்சு. உள்ளே தான் அங்கே பெட்ரூமில் தான் தூங்கிட்டு இருக்கிறாங்க ஹம்சா. ஸோ மயக்க நிலையில தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்களும் எப்படியோ சீனியர் ஆஃபீஸர் கிட்ட 2 பேருன்னு கையை நீட்டி ஏதோ சிக்னல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியல. என்ன இவன் சொல்ல வரான் அப்படின்னதுமே, இல்லை சார் ஏதோ வளரிட்டு இருக்கிறாரு, இப்படிதான் குடிப்பழக்கத்தினால அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருச்சு அப்படின்னு சொன்னதுமே, ஓ அதனால தான் இப்படியெல்லாம் ஊரில் அப்பா இறந்துட்டாருன்னு போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கானா அப்படின்ட்டு, அவன் தானே இப்படி சொல்ல வச்சான் அப்படின்னு அவர் சொன்னதும் இவரே ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டாருன்ட்டு, ஆமாம் அவர் தான் இப்படி பொய் சொல்ல சொன்னார் அப்படின்ட்டு ஹம்சா மேலேயே எல்லாத்தையும் கட்டிட்டாங்க. குடிச்சு இவன் இப்படி ஒரு நாள் ஆவான்னு எனக்கு தெரியும், சரியான பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பயங்கரமாக திட்டிட்டு, இப்போ உடம்பு முடியாமல் இருக்கிறதுனால சிக் லீவ் கிடைக்குமா அப்படின்ட்டு அம்மாவும் பொண்ணு அப்படி ஒரு பிட்டை போடுறாங்க. ஓகே அப்படின்ட்டு அவரும் சொல்லிட்டாரு. ஹம்சாவோட பேக்லலாம் செக் பண்ணிட்டு நிறைய கீஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க. அதில் அந்த தேவைப்படுற கீயை மட்டும் எடுத்துட்டு இதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒழுங்காக பார்த்துக்கோமா அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்து போயாச்சு அந்த ஆஃபீஸர். அதுக்கப்புறம் சுல்ஃபி வராங்க. இன்னைக்கு இந்த போலீஸ் அங்கே சாப்பாடு டெலிவரி பண்ண போகும்போது அவர் என்ன குறுன்னு பார்த்தாரு. ஒருவேளை அவருக்கு நம்ம மேலே டவுட்டு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இவங்க வேற சொல்ல அங்கே 2 பேருக்கும் பயங்கரமான பயமாயிருச்சு. அதனால ஏதாச்சும் ஒன்று பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அம்மாவும் பொண்ணு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்துட்டாங்க. என் புருஷனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பத்ரு நேராக போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போலீஸ்க்கு ஒரு டவுட்டு வந்துருச்சு. ஒரு வேளை நீயும் அந்த அன்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணால அந்த சுல்ஃபிங்கிற பையன், உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதோ அஃபேர் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் தான் அந்த பையனை கடத்தி வச்சுட்டீங்களோ அப்படின்ட்டு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்ட்டு, என்னவா இருந்தாலும் உங்கள் வீட்டிலேருந்து நேரடியாக விசாரிக்கிறேன் அப்படின்ட்டு வீட்டுக்கு வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிள் வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. 2 பேருக்கும் அம்மாவுக்கு பொண்ணுக்கு பதற ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அங்கே சுல்ஃபியை தான் காவலுக்கு விட்டுட்டு வந்திருக்கிறாங்க ஹம்சாவை பார்த்துக்கிறதுக்காக. இதே ஆப்போசிட்டில் அங்கே ஹம்சா சுல்ஃபியை நல்லாவே பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அம்மா பொண்ணு 2 பேரும் புத்திசாலிங்க, எப்படினாலும் ஏதாவது பிரச்சனை வந்து தப்பிச்சு போயிடுவாங்க, ஒன்றை தான் மாட்டி விடுவாங்க, பார்த்துக்கோ, தயவு செஞ்சு என் கை கட்டெல்லாம் அவுத்து விட்டுரு, நான் யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டேன், நேரடியாக நான் என்னோட கிராமத்துக்கே ஓடி போயிடுறேன் அப்படின்ட்டு இவங்களும் நிறைய தந்திரமாக பேசி பார்க்குறாங்க. நான் அம்மா பொண்ணுக்கு என்னால் துரோகம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சுல்ஃபி நேராக இவங்க இன்ஜெக்ஷன் வாங்கி வச்சிருக்கிறாங்க இல்லையா, ஸோ அதை அப்படியே இன்ஜெக்ட் பண்ண வராங்க. அதுக்குள்ளே இந்த பக்கம் போலீஸ் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அம்மா
பொண்ணையும். ஆக்சுவலாக அங்கே அம்மாவுக்கு வேற ஒரு கிரிமினலான பிளான் தோணிருச்சு. ஸோ சுல்ஃபியை மாட்டி விட்டுறலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ சுல்ஃபி வந்துட்டு பத்ருவை லவ் பண்ணியிருக்கிறான், அதனால தான் அவள் புருஷனை வந்து கடத்தி வச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேயை வந்து போட்டுடலாம் அப்படின்ட்டு அம்மா கிரிமினலாக யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாமா அப்படின்ட்டு அங்கே பத்ருவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக அங்கே கதவை திறந்தாச்சு. உள்ள சுல்ஃபி நிற்கிறத பார்த்ததுமே நீ என்னடா இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு போலீஸ் வந்து கேள்வியாக கேட்டுட்டு இருக்கிறாங்க. இவங்களும் தத்தி தர மாதிரி ஏதோ பதில் சொல்ல அங்கே ஒன்றுமே புரியல அந்த போலீஸ்க்கு. அதுக்கப்புறமா வீடு ஃபுல்லாக அங்கே தேடி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ நேரடியாக எனக்கு முன்னாடியே தெரியும்டா, நீங்கள் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ அஃபேர் போய்கிட்டு இருக்கு, அதனால தானே அவனை நீ கடத்தி வச்சிருக்க அப்படின்ட்டு சுல்ஃபி கிட்ட இவங்க நேரடியாக கேட்டுட்டு இருக்கும்போது அம்மாவும் ஆமாம் அவன் என் பொண்ணை ஒன் சைடடாக லவ் பண்ணியிருக்கிறான்னு நினைக்கிறேன், அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு இவங்களுக்கு கூட கொஞ்சம் ஏற்றி விட்டுட்டு இருக்கிறாங்க. அடி பாவீங்களா, உங்களுக்கு உதவி பண்ண வந்து என்னைய கோத்தி விடுறீங்களா அப்படின்ட்டு சுல்ஃபிக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. அதுக்கப்புறமா சுல்ஃபி உண்மையே சொல்லிட்டாங்க, எனக்கு பத்ரு மேலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு பத்ருவோட அம்மாவை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்மாவுக்கு பயங்கர ஷாக் ஆயிருச்சு. இந்த காலத்து பையங்களே இப்படி தான் இருக்கானுங்க அப்படின்ட்டு போலீஸும் தலையில் அடிச்சுட்டு வீட்டை சுற்றி தேடி பார்க்க போயாச்சு. இதை கேட்டதும் அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் ஆயிடுச்சு. அவங்க சுல்ஃபிக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஒருவேளை இவன் கடத்தி வச்சிருந்தான்னா எங்கள் வீட்டுக்குள்ளே அவன் ஒளிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல சார், கொஞ்சம் யோசிங்க அப்படின்ட்டு அம்மா அப்படியே பிளேட்டை மாற்றி சுல்ஃபிக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த நேரத்தில் அங்கே அந்த போலீஸ்க்கு ஃபோன் கால் வருது. உடனே வாங்க எல்லாரும் வெளியில் வாங்க, சொல்கிற இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர சொல்லிட்டு அவங்க வெளியில் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மாவும் பொண்ணும் சுல்ஃபி கிட்ட எங்கே போனா, எங்கே ஒளிச்சு வச்சிருக்கேன் அப்படின்ட்டு சுல்ஃபி கிட்ட கேட்கும்போது அவன் என்கிட்ட அவன் பேசினது நல்லதுன்னு தான் தோணுச்சு, சரின்னு தோணுனதுனால நான் அவனை தப்பிக்க விட்டுட்டேன் அப்படின்ட்டு சுல்ஃபி சொல்கிறாங்க. ரெண்டு பேருக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வரீங்களா இல்லையா அப்படின்ட்டு அந்த போலீஸ் வேற கூப்பிட்டதுனால பத்ரு அப்படியே முன்னாடி கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் அங்கே சுல்ஃபிக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. உங்கள் ரெண்டு பேரையும் காப்பாற்றணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் என்னையே கோத்து விடணும்னு நினச்சிட்டீங்கல்ல, இப்போவே நான் போலீஸ்கிட்ட எல்லாம் உண்மையும் சொல்கிறேன் அப்படின்ட்டு சுல்ஃபி அப்படியே பேசுறதுக்காக வரும்போது அம்மா அப்படியே லாக் பண்ணி ஒரு லிப் லாக்கும் பண்ணிடுறாங்க. அதை அப்படியே பத்ருவும் பார்த்துட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்க கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறமா பார்த்தா இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயாச்சு. ஆக்சுவலாக உண்மையிலே ஹம்சா அங்கேருந்து தப்பிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கிறாங்க இவங்க அம்மா பொண்ணு மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக. ஆனால் சுல்ஃபி முன்னாடி இன்ஜெக்ஷனை வந்து குத்தி விட்டு இருந்திருக்கிறாங்க, அதனால அவங்க இன்னுமே போதையில் தான் இருக்கிறாங்க. ஸோ போதையில் இவங்க பேசுறது எதுவுமே புரியலை, அறக்குறையாக தான் பேசிட்டு இருக்கிறாங்க. இதை போலீஸ் வந்து என்ன நினச்சிட்டாங்கன்னா அதிகமாக குடிச்சிட்டு வந்திருக்கிறான் போல, குடி போதையில் வளரிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அவங்க நினச்சிட்டாங்க. இது ரொம்ப அட்வான்டேஜாக போயிருச்சு அங்கே பத்ருவுக்கு. பாருங்க சார், இப்படி தான் குடிச்சிட்டு வராரு, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் இவர் கூட வாழணுங்கிறது ஏன் தலையெழுத்தாகி போயிருச்சு, என்ன பண்ண சொல்கிறீங்க, இவரை விட்டுருங்க சார் பாவம் அப்படின்ட்டு பத்ரு பாட்டுக்கு பயங்கரமாக அங்கே வெளுத்து கட்டிட்டு இருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இப்போவும் நீ இவனை எதிர்த்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன்னு தானே சொல்ல வர, ஒழுங்காக கூப்பிட்டுட்டு இடத்த காலி பண்ணுமா அப்படின்ட்டு போலீஸ் பயங்கரமாக திட்டி விட்டுட்டாங்க. அப்புறமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. அம்மா இவனை வச்சு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒன்று கொல்லையில் இவனை விட்டுட்டு போ அப்படின்ட்டு, அவன் குழந்தைய கொலை பண்ணியிருக்காங்கிறத மட்டும் மறந்துடாத அப்படின்ட்டு ரொம்ப இமோஷ்னலாக அவங்களும் சொல்கிறாங்க. ரொம்ப இமோஷ்னலாக போயிருச்சு அங்கே பத்ருவுக்கு. அப்படியே அவங்களுக்கு கோபமும் அதிகமாயிருச்சு ஹம்சா மேலே. அப்படியே வெறித்தனமாக அவங்க கொலையே பண்ணிடலாம் அப்படின்னு முடிவே பண்ணிட்டாங்க. ரொம்பவே வெறித்தனமாக இருக்கிறாங்க, வெறித்தனமாக மாற்றிட்டாங்க ஹம்சா. அதுக்கப்புறமா இவங்க மாடிப்படியில் இருந்து தள்ளி விட்டு கொண்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படி இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்ட்டா, இவங்க குடிக்க கூடாது இல்லையா ஹம்சா, இவ்வளோ நாள் அவங்க குடியை வந்து விட்டவும் செஞ்சுட்டாங்க. பட் இருந்தாலும் இப்போ அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஃபுல் பாட்டிலை வாயில் ஊற்றி விட்டுட்டாங்க. குடிச்சிட்டு அவன் மாடிப்படியிலேருந்து விழுந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இவங்களே ஒரு முடிவு பண்ணிட்டு மாடியிலேருந்து தள்ளி விடுறதுக்காகவும் 3 பேர் பிளானை போட்டு வந்தாச்சு. ஆனால் ஹம்சாக்கு கொஞ்சம் தெளிஞ்சிருச்சு, என்னை விட்டு நான் உனக்கு டிவோர்ஸ் வேணாலும் கொடுத்துட்றேன், இல்லை உனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டேன், நான் ஊருக்கே போயிடுறேன் அப்படின்ட்டு, எனக்கு நான் கிராமத்துக்கே போய் பழப்பு ஓட்டிக்கிறேன் அப்படின்ட்டு இவங்களும் எவ்வளவோ கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மனசு மாறவே இல்லைங்க பத்ருவுக்கு, நான் செத்துட்டாலும் உனக்கு பிரச்சனை தான் அப்படின்ட்டு இவங்களும் என்னாலாமோ தந்திரமாக பேசி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பத்ருவுக்கு தள்ளி விட போகும்போது இவங்களுக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது, இவங்க தள்ளி விடலை பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நான் என்ன சொன்னாலும் செய்வியா அப்படின்னு கேட்கும்போது நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்ட்டு ஹம்சாவும் சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இவங்க ஒரு வீடியோ ரெக்கார்டிங் வந்து பண்ணுறாங்க. அதாவது என்னோட ஒய்ஃபை நான் தான் அடித்து கொடுமைப்படுத்துகிறேன், என்னோட ஒய்ஃபை நான் ரொம்பவே லவ் பண்ணுறேன், பட் இருந்தாலுமே அடித்து ரொம்பவே கொடுமைப்படுத்தியிருக்கிறேன், அவளுக்கு நடந்த எல்லா விஷயத்துக்கும் நான் தான் காரணம், அதனால நான் அவளை விட்டுட்டு
போகிறேன் ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை எழுதி கொடுத்தது எல்லாமே பத்ரு தான் எழுதி கொடுத்துருந்துருப்பாங்க. அந்த நோட்டை இவங்க பார்த்து அப்படியே வாசிக்கிற மாதிரி ஒரு வீடியோ ரெக்கார்டிங்கும் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா இவங்க அந்த முடிஞ்சிருச்சு இல்லை, அப்புறமா இவங்க நேரடியாகவே இன்ஸ்டாவில் அவங்க கையாலேயே அப்லோடும் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ ரெக்கார்ட் பண்ணது எல்லாமே பத்ரு தான், ஆனால் ஹம்சா கையில் கொடுத்து இவங்க அப்லோட் பண்ண வச்சுட்டாங்க. அவ்வளோதானே, முடிஞ்சிருச்சு இல்லை, என்னை விட்டுரு, நான் ஊருக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கை கட்ட அவுத்து விடு அப்படின்ட்டு ஹம்சா கேட்டுட்டு இருக்கும்போது தலையிலே ஒரு அடி போட்டுட்டாங்க. ஆக்சுவலாக கொலை பண்ணுறது தான் இவங்களோட பிளானே. ஆனால் பிரச்சனை எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ ஒரு வீடியோ ரெக்கார்டிங்கும் பண்ணி வச்சுருக்காங்க சேஃப்டிக்காக. அதுக்கப்புறமா இவங்க அந்த கறிக்கடைக்காரர் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்க கொஞ்சம் நல்லாவே இவங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்களாக இருக்கிறாங்க. அவங்களோட சப்போர்ட் மூலமாக ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு ரயில்வே ட்ராக்லேயே கொஞ்சம் தூரம் தள்ளி ட்ராக்ல வந்து கட்டி போட்டுட்டாங்க, ட்ரெயின் வந்து அடிச்சுட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ரொம்பவே கெஞ்சிட்டு இருக்கிறாங்க ஹம்சா. பட் இருந்தாலும் அங்கே ட்ரெயின் பக்கத்தில் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த நேரத்தில் தான் அங்கே மனசுக்குள்ள ஒரு சின்ன சேஞ்ச் வருது பத்ருக்கு. அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறாங்க, இப்போ நான் என்னவா மாறிட்டேன், நானும் தேலா மாறிட்டேமா, அது ரொம்ப தப்பு இல்லை, நம்மளை கொட்டிட்டாங்கிறதுக்காக நம்மளும் அவங்கள திருப்பி கொட்டுறது இது தப்பான பிஹேவியர், நான் எப்போவுமே இதை பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நேராக ட்ராக்கை பார்த்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் சாகட்டும், அதுதான் அவனுக்கு கிடைக்கிற சரியான தண்டனையாக இருக்கும் அப்படின்ட்டு அம்மாவும் பயங்கரமாக அங்கே கத்திட்டு இருக்கிறாங்க. இல்லைம்மா இல்லை, அவன் செத்துட்டான் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு குற்ற உணர்ச்சியே, நான் அவனை கொண்டுட்டேங்கிற குற்ற உணர்ச்சியே என்ன கொன்னுரும், அவனை கண்டிப்பாக சாகக்கூடாது, நான் காப்பாற்றணும் அப்படின்ட்டு இவங்க பின்னாடி அங்கே போய்கிட்டு இருக்கிறாங்க. அம்மா அப்படியே தடுத்துட்டு இருக்கிறாங்க. ஜுல்ஃபியும் என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ளே இங்கே பயங்கரமான கலவரமே போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா இவங்க நேரடியாக ஓடி போயிட்டு காப்பாற்றவும் செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக அங்கே ட்ரெயினும் கிராஸ் ஆகி போயிருச்சு. பட் இருந்தாலும் யாருக்கும் எதுவுமே ஆகலை. அதுக்கப்புறமா பத்ரு, என் வாழ்க்கையில் இனிமேல் நீ கிடையாது, நான் எதுக்காக நீ என்னை ஏற்றுக்கணும், நீ எனக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக உன் காலையே சுற்றி வந்துட்டு இருக்கணும், எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை நானே ஏன் பார்த்துக்க கூடாது, இனிமேல் நீ என் வாழ்க்கையில் இல்லைன்னு சொல்லிட்டு பத்ரு பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது எப்படி நீ என்னை விட்டு போக முடியும், நான் உன்னை என்னை விட்டு போக விட மாட்டேன், நீ எப்போவுமே என் கூட தான் இருக்கணும், நீ எப்படி என்னை விட்டு போகிறேன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக கெட்ட வார்த்தை போட்டெல்லாம் திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க ஹம்சா. அப்படியே வந்து இவங்க பயங்கரமாக ரிவெஞ்சாக பேசிகிட்டே வரும்போது பக்கத்தில் ட்ரெயின் வர்றதை இவங்க கவனிக்கலை. டக்குன்னு ஒரு ட்ரெயின் வந்து ஹம்சாவை அடிச்சுட்டு போயிருச்சு. அவங்க தப்புக்கான தண்டனையை கடவுளே அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. பயங்கர கஷ்டமாக தான் இருக்குது பத்ருவுக்கு. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்கேருந்து அப்படியே அந்த கறிக்கடைக்காரர் தான் கார் ஓட்டிட்டு வராங்க. அப்படியே அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க அம்மா வந்து பத்ரு கிட்ட சொல்கிறாங்க, நீ சொன்னது சரிதான், நம்மளே கொண்டுட்டோம்னா அந்த குற்ற உணர்ச்சி நம்மளை சாகடிக்காமல் விடாது, எல்லா நாளும் சாகடிச்சுட்டு தான் இருக்கும் அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் பத்ருவுக்கு ஞாபகம் வருது. ஸோ ஆக்சுவலாக அவங்களோட அப்பா அவங்க மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்ட்டு தான் பத்ரு நினச்சிட்டு இருப்பாங்க, ஓடி போயிட்டாங்கன்ட்டு. ஆனால் இப்போ அவங்க அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் புரியுது அவங்க அம்மா தான் அவங்க அப்பாவை கொன்று இருக்காங்கன்ட்டு. அப்போ அப்படியே அந்த கறிக்கடைக்காரரை இவங்க பார்த்துட்டு ஆமாவான்னு கேட்கும்போது அவரும் ஆமான்னு சொல்கிறாரு. ஸோ என்ன நடந்திருக்குன்ட்டா, அங்கே அவங்களோட அம்மாவுக்கு அங்கே பத்ரு பிறந்ததுக்கு அப்புறமாவும் அவங்க அப்பா ரொம்பவே குடிச்சு அடித்து கொடுமைப்படுத்தியிருக்கிறாங்க அவங்க அம்மாவை. செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அவங்க அம்மா சிசரை வச்சு அவங்க அப்பாவை கொலையை பண்ணிட்டாங்க. பட் அந்த கறிக்கடைக்காரர் இவங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுவாங்க போல், ஒரு அண்ணனாக நினச்சி அவங்க கிட்ட தான் போய் ஹெல்ப் கேட்க போகிறாங்க. அவரும் இவங்க பாடியெல்லாம் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர் ஓடி போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு ஃப்ரேம் பண்ணிட்டாங்க, மிஸ்ஸிங் கேஸில் இருக்குது. ஆனால் இப்போ இவ்வளோ நடந்தது அப்படிங்கிற விஷயம் இப்போ தான் அவங்களுக்கு புரிய வருது பத்ருவுக்கு. அப்புறமா அவங்க அம்மா அவங்க கையை பிடிச்சி அங்கே பத்ரு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஜுல்ஃபிக்கு ஒன்றுமே புரியலை, அவங்க அப்படியே முழிச்சிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு எந்த விஷயமுமே தெரியலை, எல்லாமே ஐ கான்டாக்ட்லேயே போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா இவங்க இறந்து போயிட்டாங்க இல்லையா, ஸோ ட்ரெயினில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இரங்கல் தெரிவிக்கிறதுக்காக எல்லாருமே அவங்க வீட்டுக்கு வராங்க. ஸோ ஹம்சா சூசைட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாருமே நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ எதனால் அப்படின்னா இவங்க இன்ஸ்டாவில் வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்திருப்பாங்க இல்லையா, ஸோ அதில் தான் அம்மாவும் பொண்ணு ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்குறாங்க. வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போதே இவங்க ஃபுல்லாக பேச விட்டுருந்துருப்பாங்க, என்னோட ஒய்ஃபை நான் லவ் பண்ணுறேன், ஆனாலும் அவளை அடித்து ரொம்பவே கொடுமைப்படுத்துவேன், எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், அதனால் அவளை விட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிற வரைக்கும் தான் அவங்க ரெக்கார்டே பண்ணியிருந்திருப்பாங்க. கிராமத்துக்கு போகிறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க அடுத்த லைனு, அதை அவங்க ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. ஸோ இவ்வளோத்துக்கு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு சூசைட் நோட்டாக வந்து மாற்றி இவங்க இன்ஸ்டாவில் அவங்க கையாலேயே அப்லோட் பண்ண வச்சாச்சு. ஸோ சூசைட் பண்ணிவிட்டு இறந்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேம் ஆயிடுச்சு. சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்துட்டு இரங்கல் தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பத்ரு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, என்னோட புருஷனும் சரி உங்களோட புருஷனும் சரி சரி கிடையாது தான், ஆனால் இவன் வித்தியாசமானவன் அப்படின்ட்டு
சுல்ஃபியை பார்த்து சொல்கிறாங்க. ஸோ எல்லா ஆம்பளைங்களும் மோசம் இல்லை, நல்லவங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்களோட கேட்ரிங் பிஸ்னஸ் கொஞ்சம் நல்லாவே க்ரோ ஆயிருச்சு, நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா இண்டிபெண்ட்டாக பத்ரு அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு லைஃப் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இதோட இந்த படம் முடியுது. ஸோ யாரோட குணத்தையும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. தேலோட குணம் எப்படி கொட்டுறதோ அதே மாதிரி ஒவ்வொருத்தங்களோட குணம் எப்போவுமே மாறாது அப்படிங்கிறத பற்றியும், அதை மாற்றணும்னு நம்ம முயற்சி பண்ணுறது வீணு அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த படத்தோட கதையை நான் நரேட் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக காமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் டேப் பண்ணுங்கள். தேங்க்யூ.